ஓம் நமசிவாய. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025வது வருடம் புத்தாண்டு உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது? எல்லாரும் புத்தாண்டு பலன்கள் தனியா, சனி பெயர்ச்சி தனியா, குரு பெயர்ச்சி தனியா, ராகு கேது பெயர்ச்சி தனித்தனியா அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வருடகரங்களோட பெயர்ச்சி அப்படிங்கறத கணிக்கிறது தான் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கறது. அதனால ஒரே வீடியோல உங்களோட ராசிக்கு இந்த 2025 புத்தாண்டுல நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாத்தையும் துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி அப்படிங்கிறவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு ரிஷபராசியிலிருந்து மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. ராகு மீனராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கு வர போறாரு. கேது கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சிம்ம ராசிக்கு வர போறாரு. இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி உங்களோட ராசிக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த 2025 புத்தாண்டுல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, எதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா உங்களுக்கு கொடுக்கறேன். நிச்சயமா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புத்தாண்டுல உங்களுக்கு 7.5 சனி தொடங்க போகுது. ஐயோ அப்படி இப்படி அப்படின்னு நிறைய பேர் பயமுறுத்தி இருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே கூட்டி ஒதுக்கி ஒரு ஓரமாக அப்படி மூலையில் வச்சுருங்க. எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 2024 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2024 லாபஸ்தானத்தில் சனி இருக்குது, தனஸ்தானத்தில் குரு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து வாரி கொடுக்க போகிறாங்க, பொட்டி பொட்டியாக மூட்டை கட்ட போகிறீங்க அப்படின்னு நிறையா பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் பட்ட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஏன் இது நடக்கலை? 2 இடத்துமே நல்ல இடத்துல தானே கிரகங்கள் இருக்குது. லாபத்தில் சனி இருந்திருக்காரு, தனஸ்தானத்தில் குரு இருந்திருக்காரு. ஆனால் ஏன் நமக்கு பணம் கிடைக்கல? கொடுக்க வேண்டிய இடத்துல 2 கிரகமும் இருக்குது, ஆனால் ஏன் கிடைக்கல? ஏன்னா ராகு விரயத்திலிருந்து அதை தடுத்து விட்டார். இந்த 2 ராஜகிரகங்களும் கொடுக்கக்கூடியதை விரயஸ்தானத்தில் இருக்கிற ராகு தடுத்துட்டார். கேது இருந்தால் கூட தடுத்துருக்க முடியாது. கேது விஷமில்லாத ஒரு பாம்பு. ராகு அப்படிங்கிறவர் விஷப்பாம்பு. அதனால தான் 2024 2 ராஜகிரகங்கள் காசு கொடுக்குற இடத்துல இருந்தும் கூட அவர் தடுத்து விட்டார். சரி, இப்போ 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இப்போ ராகு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு 7.5 சனி கொடுக்கக்கூடிய கெடுதலை தடுப்பார். கொடுக்கக்கூடிய நன்மையை தடுக்க தெரிஞ்சது பார்த்தீங்களா? சனி கொடுத்தா தடுக்க யார் இருக்கா அப்படின்னு பேசலாம் சும்மா. ஆனால் சர்ப்ப கிரகங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கிற இடத்துக்கு உண்டான பலாபலனை தான் கொடுக்கும். அதுக்கு எப்படின்னாக்க தனி வீடுன்னு கிடையாது. இப்போ அவர் குருவோட வீட்டில் ராகு இருக்கார், மீனத்தில் இருக்கார். அப்போ குரு மாதிரி செயல்பட்டு சனி கொடுக்கக்கூடியதை கொஞ்சம் தடுத்தார், குரு கொடுக்கக்கூடியதையும் அவரே தடுத்தார். இப்போ இந்த 2025 பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு வராரு. அப்போ தான் உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போயிடுவார் 14ஆம் தேதி. அடுத்த 4 நாளில் ராகு பயிற்சியாகி கும்பராசிக்கு போயிடுவார். சனியோட வீட்டுக்கு ராகு போகிறாரு. அதாவது சனி மாதிரியே ராகு செயல்பட போகிறாரு. ஒரிஜினல் சனி அப்படிங்கிறவர் விரய வீட்டில் உங்களுக்கு விரயத்தை கொடுக்க போகிறாரு. சனியோட வீடான கும்பத்தில் உட்கார போகிற ராகு, விஷப்பாம்பு ராகு, சனி மாதிரியே லாபஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு லாபத்தையும் கொடுப்பாரு. எப்படி சனி கொடுத்ததை விரயத்தில் இருந்துக்கிட்டு ராகு தடுத்தாரோ, இப்போ ராகு கொடுப்பார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதையும் தாண்டி விரய சனி உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்யுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் ராகு முழுசாலாம் தடுத்துருவார், சனியால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அதாவது மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி அப்படின்னு எடுத்துக்கோம் இல்லையா? இப்போ 30 வயதுக்கு கீழே உள்ள மேசராசிக்காரர்களுக்கு இது மங்கு சனி. 30 வயதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா முதல் 2.5 வருஷம் விரயசனி. அப்போ இந்த விரயத்தில் என்ன நடக்கும்? 30 வயசு கீழே என்ன நடக்கும்? பெரிய கல்வி அப்படிங்கிறத கற்கலாம். பெரிய பெரிய காலேஜில் போய் சீட்டு வாங்கி, ஒரு வெளியூரில் போய் தங்கி, வெளியூரில் ஒரு ரூம் எடுத்து அங்கே போய் தங்கி, பெற்றவங்களுக்கு செலவு வச்சு, இந்த மாதிரி விரய செலவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓடும். சில பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கலான்னு வெளிநாடு பயணம் போவீங்க. என்ன கேட்டால் போக வேண்டியதில்லை 30 வயதிற்கு கீழ் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவேன். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது பொங்கு சனி. சுப விரய செலவுகள் அப்படிங்கிறதான் கொடுக்கும். இந்த விரயஸ்தானத்தில் சனி என்ன பண்ணுவாருன்னா வீடு கட்ட வச்சுருவார். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது அமைஞ்சிரும்.
எங்கேயாவது கடனை கண்ணியை வாங்கியாவது லோன் போட்டாவது ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது அமைஞ்சிரும். அதாவது சனி வந்து ஏழரையில் கெடுத்துருவார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சனி மாதிரி கெடுக்கக்கூடியவங்களும் கிடையாது, சனி மாதிரி கொடுக்கக்கூடியவங்களும் கிடையாது. அப்படிங்கிறதால சனி ஒரு பக்கம் கெடுத்தாலும் ஒரு பக்கம் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் கெடுக்கிறாரு, இன்னொரு பக்கம் கொடுப்பாரு, நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாரு, சொந்த வீட்டை கொடுத்துருவார். அது மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைச்சு கொடுத்துருவார். இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் வேலை இல்லாத மேசராசிக்காரர்கள் இருக்க மாட்டேங்க. வேலைக்கு போய் அங்கே போய் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி உழைச்சி மேலதிகாரிகிட்ட பாட்டு வாங்கி திட்டு வாங்கி 4 சக ஊழியர்கள்ட்ட நாம் திட்டு வாங்கி அவங்க நம்மளை வேலை சொல்லி ஒரு மன கஷ்டத்தோடு வேலை செஞ்சு 10 ரூபா சம்பாதிக்க வச்சுருவார். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஏழரையாக வரும்போது திருமணம் செஞ்சு வச்சுருவார். திருமணமாகாத மேசராசிக்காரர்கள் யாராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக 2025 உங்களுக்கு திருமணம் நடந்துடும். அது 30 வயதுக்கு கீழே, அதாவது ஒரு 24 கடந்தவர்களாக இருந்தாலும் சரி, 30 வயதுக்கு மேலே எனக்கு 40 நெருங்கிருச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை, 45 ஆச்சு, எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தேன் கல்யாணம் ஆகலை போல வரல அப்படின்னு இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறத இப்போ செஞ்சு வச்சுருவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல வேலை கிடச்சிரும், சொந்த வீடு கிடச்சிரும், குடும்பம் புள்ள ஊட்டி ஆகிடுவீங்க. ஒரு மனுஷனுக்கு இதை விட வாழ்க்கையில் என்ன தேவை? இதை எல்லாத்தையுமே சனி செஞ்சு வச்சுருவார். அப்படிங்கிறப்ப நீங்கள் எதுக்கு ஏழரை சனியை பார்த்து பயப்படணும்? இப்படி ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்குது. அதோட இந்த 2024 லாபத்தில் இருந்து குரு தனத்தில் இருந்து கஷ்டம் வந்தது ராகுவால் மட்டும் இல்லை, சனியோட பார்வை உங்களோட ராசியில் பட்டுது. சனி பார்வை அப்படிங்கிறது இப்போ இந்த 2025 மார்ச்சுக்கு பிறகு விலக போகுது. உங்களோட ராசியை பார்த்த சனி அதை விட்டு விலகிறாரு. அது ஒரு நல்ல மாற்றம் தான் உங்களுக்கு. நம்ம எது செஞ்சாலும் அதில் தர்மம் இருக்கா, நியாயம் இருக்கா, நீதி இருக்கான்னு சனி பார்த்துக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் தர்மத்தின் வழியில் பின்னாடி நின்றுருந்தோம்னா கூட அதை சனி தடுத்துருவார், தேவையற்ற பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இப்போ சனி பார்வை விலகுது. அதுக்காக நான் தர்ம வழியில் நடக்க வேணாம், எப்படி வேணாலும் போங்க அப்படின்னு சொல்ல வரல. இன்னமும் தர்ம வழியின் பாதையிலே நின்னீங்கன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் சனி பகவானே வாரி கொடுத்துருவாரு. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி, இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்க போகுது? ராசிக்கு 3வது வீட்டுக்கு குரு பயிற்சி ஆகிடுவார் மே மாதம் 14ஆம் தேதியில். 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். அப்போ குரு போய் மறைஞ்சிடுறாரு. ராசி அதிபதி செவ்வாய்க்கு குரு நெருங்கிய நட்பு கிரகம். அப்போ குருவால் 10 ரூபா காசு பணம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அப்போ எங்கேருந்து காசு வருது, எப்படி ஊடு கட்டுறது? லாபத்துக்கு ராகு போகிறாரு. ராகு லாபத்தில் இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட காசு பணம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுப்பாரு. லாப வீட்டுக்கு வர்ற ராகு மேலே குரு பார்வைப்பட்டு புனிதப்பட்டு போகிறாரு லாபஸ்தானத்தில். அப்படிங்கிறதால நல்ல காசு பணம் வரும். அதாவது ராகு அப்படிங்கிறவர் வந்து ஒரு விபரீத வருமானத்துக்கு சொந்தக்காரர். கீழே கிடந்து பணம் எடுக்கிறது, ஒரு லாட்ரியில் யோகம் விழுவுறது, இல்லை ஆன்லைனில் ஏதாவது விளையாடுறது, அதுக்காக அப்படி போய் விளையாடுங்கன்னு நாங்கள் சொல்லலை. இப்படி எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். என்றைக்கோ ஒரு சொத்து வாங்கி போட்டுருந்துருப்பே, அது பல மடங்கு விலை உயர்ந்து இப்போ உங்களுக்கு 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறத கூட சம்பாரித்து கொடுக்கும். அதுமாரி கடந்த 2024 பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னவங்களாம் நிறையா அழிஞ்சு போயிருப்பீங்க. ராகு விரயத்தில் இருக்கும்போது உழைக்காமல் வர்ற காசு 10 ரூபா கூட நமக்கு வராது. அப்படி ஏதாவது செஞ்சு அழிஞ்சவங்க இதுக்கு மேலே அதை செய்யலாம். எந்த இடத்துல காசை விட்டீங்களோ அந்த இடத்துலையே காசை அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் ராகு கொடுப்பாரு. ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது, விஷப்பாம்பு. உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பாம்பை கண்டா படையை நடுங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். எதில் இறங்கினாலும் உங்ககிட்ட ஒரு சீற்றம் இருக்கும். உங்களை பார்த்து எதிராளிகள் நடுநடுங்கி போவாங்க. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம செய்கிற வேலையை பார்த்து நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள் ஆச்சரியப்படுவாங்க. இப்படி தான் ஒருத்தன் நமக்கு வேலைக்கு தேவை, எவ்வளோ நாளாக இவனை தான் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. ஆனால் அதை உங்கள் முன்னாடி சொல்ல மாட்டாங்க, பின்னாடி அவங்களுக்காகவே தெரியும். திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கும், திடீர்னு சம்பள உயர்வு கிடைக்கும், இது எல்லாமே கிடைக்கும். காசு ஒரு பக்கம் வந்து தான் இன்னொரு பக்கம் செலவு அப்படிங்கிறது ஆகும். என்ன ஒன்று, வீட்டில் கொண்டு போய் பீரோவில் ஒரு 10,000 வச்சேன், அக்கௌண்ட்டில் ஒரு 20,000 போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிற பேச்சுக்கு வேலை இருக்காது. இங்கிட்டு வரும், இங்கிட்டு செலவாயிடும். போனால் போயிட்டு போகுது, தப்பு இல்லை. எல்லாரும் சனி காலகட்டத்தில் வரவும் செலவும் சமமான அதை விட நன்மை என்ன இருக்கு? யார்கிட்டையும் போய் நம்ம கடனுக்கு 10 ரூபா நிற்கலையே, நிற்க வேண்டிய சூழலும் வரும். எப்படி வரும்னா சுப விரய செலவுக்காக வரும். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறோம், இல்லை நமக்கே கல்யாணம் நடக்கும், திடீர் செலவு வரும். மற்றபடி மருத்துவ செலவுலாம் இருக்காது. வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம், மராமத்து பணிகள் செய்யலாம், கால்நடை வளர்க்கலாம். இப்படி சகல விதமான யோகத்தையும் கொடுத்து ஏழரை சனி காலகட்டத்திலேயே உங்களை வாழ வைக்க போகிறாரு ராகு. அப்படிங்கிறது தான் இந்த 2025 புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுது. அதனால் மற்றவர்கள் ஏழரை சனி அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினா அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதும் இல்லை, அதை சட்டை பண்ண வேண்டியதும் இல்லை. ஏன்னா
சனி அப்படிங்கிறவர் கர்ம வினைகளின்படி நடந்தால் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக செய்யணும். மாதத்தில் ஒரு தடவையாவது செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் மறக்காமல் அனுமன் வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும். சனிக்கிழமையில் மாதத்துக்கு ஒரு தடவையாவது எண்ணெய் தேய்ச்சி நீராடுங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில் கருப்பு நிற ஆடைகள் அணிஞ்சிங்க. அது சட்டையாக இருக்கலாம், பேண்டாக இருக்கலாம், வேட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு கர்ச்சிப்பாக இருக்கலாம். ஒரு கருப்பு நிற துணி அப்படிங்கிறது நம்மளோட கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துங்க. சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. எள்ளு சாதத்தை நைவேத்தியமாக சனி பகவானுக்கு படைச்சிட்டு காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு, மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க இல்லையா, கை கால் முடியாதவங்க, பிறவியிலேயே ஏதாவது ஒரு குறைபாட்டோட பிறந்தவங்க, இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. 7.5 சனி காலகட்டத்திலேயே சாதிக்க போகிற ஒரு ராசியாக மேசராசி இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு தடவை புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.